ஒரு அசாம்லயா இருக்கலாம், குஜராத்லயா இருக்கலாம், நீங்க மகாராஷ்டிரால எடுத்துக்கங்க, யூபியில எடுத்துக்கங்க. நீங்க எங்கேயாவது ஒரு நகரத்துக்கு போயிட்டு, அந்த நகரத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 50 வேண்டாம். 10 கிலோமீட்டர் வெளிய ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா, அங்க ஒண்ணுமே இருக்காது. போவதற்கு சரியான சாலைகள் இருக்காது. அங்க நீங்க போனீங்கன்னா, மின்சாரம் அரிதாக இருக்கும். அப்புறம் குடி தண்ணீர் அரசாங்கம் குடுக்குமானா, பெண்கள் கிலோமீட்டர் கணக்குல ஒரு கிணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நெறைய நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம் அத. அப்படி அடிப்படை கட்டமைப்புகளே இன்றைக்கு வட இந்தியால போய் சேரல. பள்ளிகள் இல்ல. இப்பயும் நீங்க பார்த்தீங்கன்னா, யூபியில இருந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா, கர்ப்பிணி அந்த மார்ட்டாலிட்டி ரேட் இருக்கு இல்லையா? கர்ப்பிணி பெண்கள் இறந்து போவது, குழந்தைகள் இதை தடுப்பதற்கு அவர்கள் தமிழ்நாட்டிலும் பயிற்சி பெற வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலும், கேரளாவிலும் அந்த பயிற்சியை இந்தியா பெற்றாக வேண்டும். வேற எங்கேயும் இந்த 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 அடிப்படை கட்டமைப்புகளே இல்ல. அப்ப இன்றைக்கு நான் எல்லோருக்கும் சொல்வது, நீங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் சொல்வதை கேட்டு நீங்க நம்பவே வேண்டாம். நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. இப்ப இங்கிருந்து கிளம்புனீங்கன்னா செங்கல்பட்டு போங்க. வேண்டாம். விழுப்புரத்து கூட போங்க. இல்ல ஏதோ ஒரு ஊர் உங்களுக்கு பிடிச்ச ஊர் மதுரை, நீங்க அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே இருக்க ஒரு கிராமத்துக்கு போங்க. தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணாலும் போலாம். நீங்க எந்த ஊரை வேணாலும் சொல்லுங்க. நீங்க அங்கிருந்து இப்போ உங்க கிராமத்துக்கு போங்க. நீங்க முதல்ல திருநெல்வேலியில இருந்து உங்க ஊருக்கு போறதுக்கு பிரமாதமான ரோடு இருக்கு. பிரமாதமான ரோடு, சாதா ரோடு இல்ல. இந்த ரோடோட குவாலிட்டி எங்கேயுமே இந்தியாவில் இல்ல. அப்புறம் உங்க ஊர்ல மின்சாரம் இருக்கு. 2 உங்க ஊரில் குடிதண்ணீருக்கான குழாய்கள் இருக்கு. நம்பர் 3 உங்கள் ஊரில் ஒரு சுடுகாடு பிரமாதமாக கட்டப்பட்டிருக்கு. உங்க ஊர்ல ரேஷன் கடை இருக்கு. இப்போ ஒரு கடை இல்ல, 2 கடை இருக்கு. 2 ரேஷன் கடை இருக்கு. அப்புறம் ஆரம்ப பள்ளி இருக்கு. அப்புறம் 5 கிராமங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு. அப்புறம் விஏஓ அலுவலகம் இருக்கு. இப்படி ஒரு ஊரில் ஒரு 13 பாராமீட்டர் இருக்கு. ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு பெரிய பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. இப்படி இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டை போய் தமிழ்நாட்டில் இந்த 50 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த 13, 14 விஷயமும் என்ன நமக்கு சொல்லுது? இங்கே அரசாங்கம் என்றொன்று இருக்கின்றத முதல்ல நமக்கு சொல்லுது.